வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே கலக்கலான சிக்கன் என்சிலாடட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க சிக்கன் என்சிலாடட் எப்படி செய்யறது, என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். சிக்கன் என்சிலாடட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டார்டிலா செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போல் எடுத்து வச்சுருக்கோம். இந்த போலில் நம்ம நல்லா ஒரு 1.5 கப் போல் பிளெயின் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் அளவு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம கை போட்டு பிணைஞ்சு எடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். மாவு நம்ம ஆட் பண்ண நெய்யோடு ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவை கலந்து வைக்க போகிறோம். 2 நிமிஷம் போல் நெய் கூட மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 கப் போல் தண்ணி விட்டு நம்ம மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அந்த தூக்கிலாம் போடக்கூடாது. நம்ம மாவை இதை பாருங்கள், ஜஸ்ட் இப்படியே நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி மாவை அழகாக நம்ம ஒரு டோப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். டார்டிலாக்கு பாருங்கள், மாவு நான் நல்லா பிணைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுருக்கோம். கை விடாமல் 10லேருந்து 15 நிமிஷம் போல் மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். இது நம்ம ஒரு 40 மினிட்ஸ் போல் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ 40 மினிட்ஸ் கழித்து நம்ம இது நல்லா ப்ளைனாக நம்ம நல்லா அழகாக உருத்தி எடுத்து நம்ம ரோட்டி டைப்பில் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிக்கன் அண்ட் என்சிலாடாக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லா ரெஸ்ட் இருக்கிறது. இப்போ நம்ம போயிட்டு சாஸ் எப்படி செய்யுது. மெயின் வயல் நம்ம சாஸுக்காக டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். நான் 4 டொமேட்டோஸ் போல் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த பின்பகுதியில் இது போல் நம்ம லைட்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்கின் பீல் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 4 டொமேட்டோ போல் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம்ஸ் போல் தான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 4 தக்காளி போதும் நம்மளுக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா வரமிளகாய் எடுத்திருக்கோம். வரமிளகாய் காரத்திற்கு ஏற்ப ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். இதையுமே நம்ம இந்த காம்பை கிள்ளிட்டு நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியுமே மிளகாயும் நல்லா நம்மளுக்கு வெந்து வரட்டும். வரமிளகாயை ஆட் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இது வெந்து நம்ம நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு சாஸுக்கான மற்ற ப்ராசஸே பார்க்க முடியும். தக்காளியும் மிளகாயும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு தக்காளியோடைய ஸ்கின்னை பீல் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு இது ரெண்டுமே நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம சாஸ்க்காக வேண்டி தக்காளியும் மிளகாயும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த பக்கம் பாருங்கள், பேனில் நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஹீட் ஆகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கீக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி விடலாம் மிதமான தீயில வச்சுட்டு. ஸோ லம்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி விடணும் மிதமான கீழே 1 நிமிஷம் போல். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ ஃபியூரியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மிதமான தீயில் இருக்கணும். கம்ப்ளீட்டாக நம்ம சாஸ் செஞ்சு முடிக்கிற மொத்தம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிதமான தீயில் இருக்கணும் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த டொமேட்டோ ஃபியூரியை சேர்த்துட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளாருடைய கம்ப்ளீட்டான நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல்லும் நம்மளுக்கு டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ மிதமான கீழே 2 நிமிஷம் போல் இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் 1 by 1 நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணி விடலாம். சாஸோடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக தான் இருக்கணும். அதுக்கேற்றது போல் நீங்கள் வாட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ இல்லை நம்ம ஊற்றாமையும் இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் போல் மிதமான தீயிலேருந்து நம்ம சாஸை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம சாஸோடைய கண்டென்ட்டை எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுடலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு தான் நம்ம ஆட் பண்ணணும். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே மிதமான தீயில வச்சுட்டு நம்ம 1 by 1 ஆட் பண்ணணும்.
ரெட் சில்லி சாஸ் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு சாஸோடைய அந்த ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணதுக்காக வேண்டி ரெட் சில்லி சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கார்லிக் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து பூண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அரைக்கும் போது ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் பவுடர் சேர்த்து நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆனியன் பவுடர் சேர்க்குறோம். உங்கள்கிட்ட ஆனியன் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆனியனை கூட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டு நம்ம வதக்கும் போதே நம்ம வதக்கிக்கலாம். கீழே வந்து ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டு நல்லா சாத்திய பண்ணிட்டு கூட நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளாரை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நம்மளுக்கு 1 நிமிஷம் போல் மிதமான தீயில இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பரிக்கா பவுடர் ஆட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் ரோஸ்மெரி, பேசில் 1/2 டீஸ்பூன், தைம் 1/2 டீஸ்பூன், ஆரிகானோ 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு மிதமான தீயில வந்து ஒரு 5 நிமிஷம் போல் கம்ப்ளீட்டாக இருக்கட்டும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கான கன்சிஸ்டன்சி. ஒரு மிதமான தீயில 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ பாருங்கள், சாஸ் வந்து மிதமான தீயில 5 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. சுத்தூரம் நம்மளுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, செமி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்சிலாடா சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணிவிட்டு அழகாக நம்ம எப்படி நம்ம சிக்கன் என்சிலாடாஸை பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் பாருங்கள், சிக்கன் வேகிற மொத்தம் நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து 300 கிராம்ஸ் போல் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த வாட்டரில் சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்துலேயுமே சால்ட் ஆட் பண்ணிட்டு வரோம். அதனால நம்ம சிக்கனுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனுடைய காரத்துக்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிற ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் பவுடர். ஸோ நான் வந்து பிளாக் பெப்பர் பவுடரை வந்து நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ண போகிறேன். ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக வந்து கார்லிக்ஸும் ஜிஞ்சரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி வந்து நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி பாயில் அடித்தான்னு பார்ப்போம். தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா பாயில் அடித்து இப்போ வந்து நம்ம சிக்கன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு 20 to 25 மினிட்ஸ் போல் சிக்கனை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் குக் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து பிச்சு போட போகிறோம். அதுக்காக வந்து சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக குக் பண்ணிடலாம். இப்போ போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்ம வந்து சிக்கனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிக்கன் பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பீஸ் எடுத்த மாதிரி தெரியும் வெந்துடுச்சா வேகலையான்னு சொல்லிட்டு. இந்த சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா ஆறுந்தமே நம்ம சிக்கன் வந்து பிச்சு போடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா ஆறட்டும். சிக்கனை வந்து நம்ம தண்ணியில் இல்லாமல் நம்ம தனியாக எடுத்து வச்சு சிக்கன் ஆற வச்சிடலாம். சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாகிடுச்சு. ஸோ சிக்கன் எடுத்து நம்ம 1 by 1 எடுத்து நம்ம நல்லா வந்து பிச்சு போடணும் சிக்கனை. சிக்கன் சூடாக இருந்ததுக்கப்புறமா சிக்கன் அழகாக பாருங்கள், இது போல் எடுத்து நம்ம நல்லா தின்னாக பிச்சு போடணும். அதுக்காக தான் சிக்கனை வந்து நான் வந்து ஃபுல் குக் பண்ண சொன்னேன். ஃபுல் குக் ஆனால் மட்டும்தான் சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா அழகாக ஈஸியாக பிக்க வரும். இந்த ஷவர்மாக்கு பிச்சு போடுற மாதிரி நம்ம பிச்சு போட்டுக்கணும் சிக்கனை. ஸோ பாருங்கள், இந்த ஒரு பீஸ் எடுத்து இந்த பீஸை வந்து என்னால் எவ்வளோ மொத்தம் முடியுமோ அவ்வளோ மொத்தம் அழகாக வந்து நான் பிச்சிருக்கேன். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா சிக்கனுமே வந்து நம்ம ஈக்குவலாக இதே போல் முடிஞ்ச மொத்தம் நம்ம பிச்சு எடுத்துடலாம். சிக்கனை பாருங்கள், நல்லா நான் பிச்சு போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த சாஸ் வந்து நம்ம ஒரு சிக்கனுக்கு தேவைக்கேற்ப சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கனுக்கு ஏற்ப சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
மாவு பாருங்கள் 40 நிமிஷம் போல் நம்மளுக்கு நன்னாவே வந்து மாவு வந்து நம்மளுக்கு இதுவாகி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா தின்னாக ரோல் பண்ணி நம்ம வந்து தொட்டதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச மட்டும் தின்னாக ரோல் பண்ணணும், ஆனால் கம்பல்சரி தின்னாக தான் இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களால் எவ்வளோ தின்னாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக விசிபிளாக இருக்கிற மாதிரி நான் நல்லா தின்னாக ரோல் பண்ணியிருக்கேன். இது போல் தான் நம்ம தின்னாக ரோல் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நம்மளால் எவ்வளோ தின்னாக முடியுமோ அவ்வளோ தின்னாக நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக என்னோடய கை தெரிந்து பாருங்கள், அது அளவுக்கு நம்ம தின்னாக ரோல் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை எடுத்து நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லாம் தொட்டிடவும் செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், மிதமான தீயில் பேன் வந்து ஹீட்டாக இருக்குது, அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இதே போல் ரொட்டேட் பண்ணி விட்டு கையிலே வந்து ரொட்டேட் பண்ணி விட்டு நம்ம நல்லா அழகாக நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல கலர் வந்துடுச்சு. இதே போல் நம்மளுக்கு 2 பக்கமும் லைட்டாக கலர் வந்துடுமா நம்ம எடுத்துடலாம். மிதமான தீயில் வச்சு தான் செய்யணும். இதே போல் நம்ம ரிமைனிங் டொர்ட்டிலாவும் நம்ம செஞ்சு எடுத்துட்டு நம்ம எப்படி சிக்கன் என்சாதிலடை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்சிலாடை வந்து நம்ம செட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ண டொர்ட்டிலா இருக்குது, அதில் வந்து நம்மளுடைய சிக்கனை வந்து கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சாஸ் கூட மிக்ஸ் பண்ண சிக்கன் வந்து நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வச்சுட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். செட்டார் சீஸ் எடுத்துருக்கோம், அது வந்து கொஞ்சமாக. அதே போல் மொசரலா சீஸும் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம அழகாக அப்படியே ரோல் பண்ணிட போகிறோம். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணால் அவனுடைய பிளேட்டில் அது எப்படி அரேஞ்ச் பண்ணது இப்போவே நான் காட்டுறேன். அவன் பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண சாஸ் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ பேஸ் ஃபுல்லாகவே நம்ம சாஸால் அப்ளை பண்ணோம். சாஸால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த சிக்கன் ரோலை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், எல்லாமே செட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு சீஸ் ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ செட்டார் சீஸ் ஆஸ் வெல் அஸ் மொசரலா சீஸ் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து நம்ம இதை அவனில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம இதை எடுத்து அவனில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம இதை அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அவனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 12 மினிட்ஸ் போல் வைக்கிறேன். ஜஸ்ட் 12 மினிட்ஸ் போதும். உங்களுக்கு வேணும்னா 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா 15 மினிட்ஸ் கூட வைக்கலாம். இதை வந்து நம்ம எல்லாமே நம்ம குக் பண்ணி தரதுனால நம்மளுக்கு ஜஸ்ட்டு சீஸ் மெல்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிக்கன், அந்த டொர்ட்டிலா, அதுக்கப்புறம் சாஸ் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஜெல் ஆகணும். அதுக்காக தான் நம்ம ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் போல் வைக்கிறோம். ஸோ அவன் ப்ராசஸ் எந்த அனுபவமே நம்ம என்ன அளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் என்சிலாடை வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவன் ப்ராசஸ் எந்த ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவனை ஓப்பன் பண்ணி நாம் வந்து சிக்கன் என்சிலாடா எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே கலக்கலான சிக்கன் என்சிலாடா எப்படி செய்யறது உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.